ஆயிமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமா, தேங்காய் அரிஞ்சிட்டு இருக்கீங்க, பக்கத்துல வேற வெள்ளம் வச்சிட்டு இருக்கீங்க. என்ன செய்ய போறேன்னு கண்டுபிடிப்பா. ஏதோ இனிப்பா ஏதோ செய்ய போறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன செய்ய போறீங்கன்னு தான் தெரியல. சரி, நம்ம கிச்சன்ல போயிட்டு ம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்கம்மா. இதை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சுமா நீங்க என்ன செய்ய போறீங்கன்ட்டு. என்ன செய்ய போறோம்? இனிப்பு கொழுக்கட்டை தானே செய்ய போறீங்க, எனக்கு பிடிக்கும்ட்டு. ஆமாப்பா, அதுதான் செய்ய போறேன் இன்னைக்கு. அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இனிப்பு கொழுக்கட்டை யாரா இருக்கும்ட்டு. சரி, நம்ம அதை எப்படி செய்வோம்னு பார்க்கலாமா? பாத்துடலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எப்படி செய்யறாங்கன்ட்டு பாத்துடலாம். இனிப்பு கொழுக்கட்டைக்கு ஃபர்ஸ்ட் வெள்ளத்தை கொதிக்க வச்சிருவோம். கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சு நம்ம வெடிக்காட்டணும் இல்லையா, அதனால முதல்ல கொதிக்க வச்சிருவோம். நம்ம பாவ வெள்ளமாமா இது? ஆமாப்பா, உருவி போச்சு, நம்ம எடுத்து வச்சோம். கலர் கரெக்டா அழகா வரணும்னா பாவ வெள்ளம் போட்டா கொஞ்சம் கருப்பா இருந்தா கொழுக்கட்டை நல்லா கலரா வரும். சரிம்மா சரிம்மா. அதுக்காக சரி நம்ம முதல்ல வெள்ளத்தை கொதிக்க வச்சிருவோம். என்னன்னா ஆறுனாதான் வெடிக்கட்ட முடியும். பிளாஸ்டிக் வெடிக்காட்டி வேற வச்சுக்கிறேன் இல்லையா, சூடா ஊத்த முடியாது. சரிம்மா. முதல்ல வெள்ளத்தை கொதிக்க வச்சுட்டு அப்புறம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சும்மா கொஞ்சமா தண்ணி ஊத்தி வெள்ளத்தை போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறோமோ கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். வெள்ளம் ரொம்ப இனிப்பு வேணாம், ரொம்ப கம்மி வேணாம், திட்டமான அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கலாம். வெள்ளம் ரெண்டு கலர்ல இருக்கேம்மா. கொஞ்சம் ஒரு வெள்ளம் கருப்பா இருந்தது, ஒரு வெள்ளம் கொஞ்சம் புதுசா இப்ப வாங்கி வந்தேன் இல்லையா, கொஞ்சம் பழைய வெள்ளமும் இருந்தது. கலந்து பண்ணிடுறீங்க? கலந்து போட்டேன்ப்பா. சரிம்மா. அந்த வெள்ளத்து கூடவே கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். எந்த இனிப்பு பலகாரம் செஞ்சாலும் உப்பு போடுவாங்கன்றதுக்காக அது போட்டோம்னா கொஞ்சம் இனிப்பு நல்லா கரெக்டா ஆயிடும், அதுக்காக போடுறோம்ப்பா. அரிசி எல்லாம் ஊற வச்சுட்டு இருக்கீங்க போலயே? நம்ம பச்சை அரிசி ஊற வச்சுக்கிறோம். சரி. மாவுலாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம வீட்டுல அரிசி மாவு இல்லைன்னா கூட பரவாயில்ல, அது பச்சை அரிசி ஊற வச்சுட்டு வச்சுக்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம்ப்பா. எவ்வளவு நேரம் ஊற வச்சிருக்கீங்க? ஊற வச்சுட்டேன்ப்பா, நான் பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுட்டேன். கழுவி நல்லா ஊற வச்சுட்டு போயிட்டோம். மிக்சியில போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை. சரிம்மா. அரிசியில மிக்சில அரைஞ்சிருமாமா? அரைஞ்சிடும்பா, நல்லா ஊறிது இல்லையா. சரிம்மா சரிம்மா. அந்த கொழுக்கட்டை ஊற வச்சுதான் செய்வோம். அம்மா கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பரா செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம அம்மா பாவு எடுத்து செய்யறதுனால டேஸ்டா இருக்கும். அதுவும் சாஃப்டா இருக்கிறதுனால எத்தனை வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் அந்த கொழுக்கட்டை. அந்த அரிசி வச்சிருக்கேன் இல்லையா, மிக்சியில போட்டு தண்ணி ஊத்தி அரைச்சி எடுத்துக்கலாம். சரிம்மா. இதுக்கு பதம்லாம் இதா இருக்காமா? இந்த பதத்துல அரைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் இருக்கா? இது தண்ணியா கூட அரைச்சிக்கலாம், நம்ம அப்படியே கல்லு மாதிரி அரைக்க வேண்டாம். நல்லா தண்ணி ஊத்தி தண்ணியாவே அரைச்சிக்கலாம். ஏன்னா பாவு எடுக்கும் போது அதுவே கட்டி ஆயிடும்ன்றது. கட்டி நம்ம இப்படி கிளறுவோம் இல்லையா, அதனால. சரிம்மா சரிம்மா. வெள்ளம் கொதிச்சிச்சு, கொதிச்சா மட்டும் போதும், ரொம்ப நேரம் வேணாம். கொதிச்ச உடனே நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெடிக்கட்டுக்கு மறுபடியும் நம்ம கொதிக்க தான் வைக்க போறோம். அதனால ஆறட்டும் நல்லா. பரவாயில்லம்மா, நல்லா கொதிச்சிச்சே. அது கரைஞ்சிச்சு, வெள்ளம் கரைஞ்சா போதும். சரிம்மா. வெள்ளம் கரையறதுக்காக தான் நம்ம பண்ணிருக்கிறோம். நம்ம இப்படி தண்ணியை இப்படி அரைச்சிட்டு இந்த மாவை காட்டுங்கம்மா. இப்படி அரைச்சிக்கிட்டா போதும்பா, இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம், தண்ணியாவே அரைச்சிக்கலாம் இதை. சரிம்மா சரிம்மா. நல்லா கொஞ்சம் இதா இருக்கும், ரொம்ப மழை அரைக்க வேணாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் பாதை வைக்கிறதுக்காக அரைப்போமே அந்த மாதிரி இருக்குமா? சொல்ல சொல்லையா இருக்கும் இந்த கொழுக்கட்டை, இந்த மாதிரி அரைச்சோம்னாக்கா சாப்பிடறதுக்கு. சரிம்மா. நல்லா ஆறிச்சாமா சுத்தமா? ஓகேம்மா, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா. இப்போ நம்ம அடுப்பு பத்த வச்சுக்கலாம். பாவு எடுக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களாமா? நம்மள இதுல ஒரு 1.5 டம்ளர் அரிசி எடுத்துக்கணும். வெள்ளம் பாத்தீங்கன்னா ஒரு தட்டுல வச்சிருந்தோம் இல்லையா, அந்த ஃபுல் வெள்ளத்தையுமே போட்டுங்கம்மா. சரி, இனிப்பு பத்தாம போயிட்டு போது, நம்ம கொஞ்சம் இனிப்பா சாப்பிடுவோம், அதனால கொஞ்சம் இனிப்பு அதிகமாவே இருக்குன்னு அது எல்லா வெள்ளத்தையும் போட்டோம். அதுலயே உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டோம் இல்லையா. இப்ப பாவு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமாம்மா? ஆமாப்பா. இப்ப பாத்தீங்கன்னா இது கொதிச்ச உடனே நம்ம இந்த மாவு இருக்கு இல்லையா, அரைச்சி வச்சுக்கிற மிக்சியில மாவை ஊத்தி நம்ம கை விடாம கலக்கிக்கினே இருக்கணும்ப்பா. ஓ, இந்த வெள்ளம் கொதிக்கும் போது அப்படியே ஊத்தி நம்ம மாவு ஊத்தி பாவு எடுத்துக்கணுமா? சரி. நெய் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒட்டாம இருக்கும். நம்ம ஒட்டாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா நெய் போட்டுக்கலாம். எண்ணெய் இருந்தா கூட எண்ணெயை ஊத்திக்கலாம், நெய் கொஞ்சம் இருக்கா நெய் போட்டுக்கலாம். சூப்பர்மா. நம்ம ஊத்தி கலருவோம் இல்லையா, நல்லா வாசனையா இருக்கும் நெய்லாம் போட்டா, ஒட்டாம இருக்கும், அதுக்காக போடுறதுப்பா. சரிம்மா. நம்ம இப்ப கொதிக்குது, நம்ம அரிசி மாவை அரைச்சி வச்சுக்கல மிக்சியில ஊத்தி கூடவே நல்லா கலரிக்கலாம். நெய் வாசனையோட சூப்பரா வருதுமா. நல்லா இதை கை விடாம இப்ப கலக்கணும். சரிம்மா, கலக்கு. தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல, இது நல்லா கொழுக்கட்டை மாதிரி வந்துடும். டைம் ஆக ஆக அது இறுகிடும். அதனால நம்ம தண்ணியாவே அரைச்சிக்கலாம்.
இந்த தேங்காய்லாம் எப்பமா போடுவீங்க? பக்கத்துல தேங்காய்லாம் கட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அது நல்லா கொஞ்சம் திக்கா ஆயிட்டோம்பா. இந்த மாதிரி உருண்டை உருண்டை ஆயிடும். ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கலக்கினே இருக்கலாம். ஏன்னா வெல்லம் போட்டிருக்கிறதுனால அது இறுகிட்டே வரும்ல. வரும், அதனால நம்ம கலக்கினே இருக்கணும். ஆனால் விட்டுறாம கலக்கணும், இல்லை அடியை பிடிச்சிடும். நம்ம வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய், இந்த நேரத்தில் தேங்காய் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையவே போடலாமா, நல்லா இருக்கும்ல. நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம கிளறிக்கலாம். இதுலயே பாதி இது வெந்துரும்லமா, பாதி வெந்துடும். அதனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்ல. நல்லா சாஃப்டா இருக்கும்பா இந்த கொழுக்கட்டை. இந்த மாதிரி பண்ணோம்னா ஆனா கொஞ்சம் டைட்டா இருக்க மாதிரி இருக்கும். கலரணும், அதான் ஒன்று அழுத்தி கலரணும். அப்போ இந்த மாதிரி சொல்ல நம்ம இறக்கி ஆற வச்சுட்டு கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றீங்களேம்மா. கொஞ்சம் கலரிட்டோம்னா அப்புறம் ஈஸியா இருக்கும்பா. இறுகிச்சுலம்மா, நல்லா இது மாதிரி ஆயிடும். ஆறிச்சுன்னா நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம மாவு ஆறுறதுக்குள்ள இந்த அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் வேகிறதுக்கு. அதில் நம்ம ரெண்டாவது தட்டு இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கலாம். இந்த துணி போடலைன்னா கூட அப்படியே கூட வைக்கலாம். துணி போட்டும் வைக்கலாம், துணி இல்லைன்னாலும் வைக்கலாம். இது ரொம்ப நேரம் கூட வேக வைக்க வேணாம்னு நினைக்கிறேம்மா. ஆல்ரெடி பாதி வெந்துச்சு. வெந்துச்சு, ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. கண்ணாடி மாதிரி வந்துடும் இது வெந்து. நம்ம அப்போ எடுத்துக்கலாம். ஒன்று எடுத்து சாப்பிட்டு நல்லா பளபளப்பா வெந்துரும்ன்றீங்க. ஆமாப்பா, நம்ம பிடிச்சி வைக்க இப்போ நல்லா இருக்கும். இப்போ பிடிச்சி வைக்கலாம் இந்த மாதிரி நேரத்தில். ஆமாம்மா, வித விதன்னு ஆயிடுது இல்லையா, அப்போ பிடிச்சி வச்சுக்கலாம். கையில ஏதாவது எண்ணெய் ஏதாவது தேய்ச்சிட்டு பிடிக்கணுமா, இல்லை அப்படியே பிடிச்சிக்கலாமாம்மா? கொஞ்சம் லேசாக தண்ணி கூட வேணா போட்டுக்கலாம். தண்ணி தொட்டு தொட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். இருங்கம்மா, நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டுமா? பண்ணுப்பா, ரொம்ப சூடா இருக்கும். ஆமாம்மா, சூடா இருக்குமா, பயங்கர சூடா இருக்கு. இருக்கிற இந்த தேங்காவே போட்டுடலாமா? ஏன்னா தேங்காய் போட்டா நல்லா இருக்கும்ல. சரி, போட்டு நிறைய தேங்காய் வச்சு பாருங்க. கொஞ்சமா திட்டமா போட்டுருந்தேன். நல்லா இருக்கும்மா, டேஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சா. உங்களுக்கு தேங்காய் நிறைய கேட்பாங்கம்மா. அதான் நம்ம எல்லா மாவும் பிடிச்சி வச்சுட்டோம். இந்த கொஞ்சம் தான் இருக்கு, இதை பிடிச்சி வச்சிருவோம். சூப்பர்மா, நல்லா அழகா பிடிச்சி வச்சாச்சு. பிடிச்சி வச்சுட்டு மூடி வச்சுட்டோம்னாக்கா எப்போ நல்லா சாஃப்டா வரும். இப்போ அதே மாதிரியே வரணும். இந்த கொழுக்கட்டை அப்படிதான்ப்பா வரும். சரி, நம்ம எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ நம்ம இந்த மூடியை போட்டு மூடிடலாம். இப்போ இந்த மாதிரி கலர்ல இருக்கு இல்லையா, வெந்துச்சுன்னா நல்லா பார்க்கவே கண்ணாடி மாதிரி இருக்குங்கம்மா. பார்க்க ஜொலிப்பா இருக்கும், பளபளன்னு இருக்கும். இப்போ மாவுன்றதுனால இப்படி இருக்கு. நம்ம மூடி வச்சிடலாம். இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்கும். நம்ம ஈஸியா பண்ணிடலாம். வீட்டில் வெல்லமும் தேங்காய் பச்சை அரிசி வீட்டில் இருந்தால் போதுங்க, பண்ணிடலாம், ஈஸியா பண்ணிடலாம். நம்ம நினச்ச நேரம் பண்ணி சாப்பிடலாம். இதை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சாஃப்டா இருக்கும். பார்த்தீங்கன்னா எத்தனை சாப்பிட்டாலும் சாப்பிட்டுனே இருக்க தோணும். கொழுக்கட்டெல்லாம் சாப்பிட்டா கூட ஒரு மாதிரி திம்முன்னு ஆயிடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா வயிறுலாம், அது மாதிரி கூட ஆகாது. இந்த கொழுக்கட்டை எத்தனை சாப்பிட்டாலும் அரிசி மாவுதான்றதுனால அது ஒண்ணும் பண்ணாது நமக்கு. அது ஒண்ணுமே பண்ணாது. சாப்பிட்டுனே இருக்கலாம். நல்லாவே மறுபடியும் சாப்பிட போறோம்னே தோணும் இந்த கொழுக்கட்டை. வெந்துச்சான்னு பாத்துலாமாமா? பாத்துலாம்ப்பா. எல்லாம் சூப்பரா கண்ணாடி மாதிரியே நீங்க சொன்ன மாதிரியே பளபளன்னு இருக்குமா? பளபளன்னு இருக்கும். பார்க்கவே செம்மையா இருக்கு. தண்ணி தொட்டு இப்படி எடுத்து பார்த்தோம்னா தெரிஞ்சிரும்பா வெந்துச்சான்னு சொல்லிட்டு. சரிம்மா, இப்ப வெந்துச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். சரி சரி, வேகட்டும் வேகட்டும். அப்படி வேகறதுனால நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நம்ம பல்லுல ஒட்டுற மாதிரி இருக்கும், பிசு பிசுன்னு. கொஞ்சம் வெந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதுக்காக தான் கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். சரிம்மா, வேகட்டும்மா. வெந்துட்டு இருக்கும்பா, எடுத்துடலாம். நல்லா வெந்துச்சு. ஒரு 15 நிமிஷம் வச்சோம். நம்ம எடுத்து இப்ப போதுமா, வெளில எடுத்துட்டாலும் அதுக்கப்புறம் அது இறுக்கிடும். எடுத்துக்கலாம்ப்பா. இந்த மாதிரி செஞ்சா சாஃப்டாவும் இருக்கும், சூப்பராவும் இருக்கும். ஆமா, நல்லா சூப்பரா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
அவங்க நம்ம இது துணி போட்டது இந்த மாதிரி இப்ப துணியோட எடுத்து நம்ம கொட்டிக்கலாம். அதுக்காக தான் துணி போடுறது. ஒன்று ஒன்றா எடுத்துன்னு இருக்கணும் இல்லையா, ஆறுன்றதுக்காக. சூடாக கூட நம்ம பிடிச்சி துணியோட சேர்த்து நம்ம எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. சூடா கொதிக்குதுமா. நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை. இது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் சாப்பிட முடியும் போலமா. ரொம்ப சூடா இருக்குது. நம்ம கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுமா. அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இருந்த தேங்காய் கூட அரைவி வந்து நிறைய தேங்காய் போட்டா பிடிக்கும்னு சொல்லி அதை கூட போட்டாங்க. அந்த தேங்காய் போட்டு நல்லா கடிச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம தேங்காய் எக்ஸ்ட்ரா இருந்ததையும் போட்டோம். நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா வந்திருக்கு கொழுக்கட்டை. இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க. இது பாத்தீங்கன்னா மாவு மாதிரி இருக்காது, கல் மாதிரி இருக்காது. அது மாதிரி இப்படி இருக்கும். அது நல்லா சாப்பிட்றதுக்கு பஞ்சு மாதிரி இந்த மாதிரி சூப்பரா இருக்கும். இந்த நல்லா இந்த மாதிரி பாவு எடுத்து செய்யறதுனால உண்மையாவே ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. ஈஸியா செஞ்சிடலாம். இது மாதிரி நீங்க கொஞ்சமா கூட அரிசி எடுத்து இந்த மாதிரி முதல்ல ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா வந்துருச்சுன்னா அப்புறம் நிறைய போட்டு செய்யும் போது கொஞ்சமா போட்டு செஞ்சு பாருங்க. வாங்கம்மா எல்லாரும் கொழுக்கட்டை சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொழுக்கட்டை சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.